நேற்றுலேருந்தே ஒரே பரபரப்பாக இருக்குது. தாவேகா கட்சிக்குடி அறிமுகம் வெளியில் கசிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மஞ்சளோ நடுவில் விஜயோட உருவமோ அது உறுதி கிடையாது, இறுதியும் கிடையாது. வெளியில் விஷயம் முன்கூட்டியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டம்மி கொடியா. கொடியை பற்றி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொடியில் வாகை மலர் இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா வெற்றி கலங்கிறதுனால லோகோ ஒன்று புதுசாக வரப்போகுது. அதுவும் வி லோகோ விக்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழகம் முழுசும் இல்லாமல் பல மாநில அரசியல் கட்சிகளே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. கோட் படம் ரிலீஸ் ஆகிற எல்லா தியேட்டர்லையும் தாவேகாவோட கட்சி கொடி ஏற்றுறதா பிளான் வச்சிருக்காங்க. இந்த தியேட்டரில் நம்ம அனுமதி கொடுக்கல கொடி ஏற்ற அப்படின்னாக்கா இந்த தியேட்டருக்கு என் படத்தை கொடுக்காங்கன்னு விஜய் அதனால அந்த பயத்தில் கூட 5000 பேர் மத்தியில் கொடியேற்றுற மாதிரி பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த பர்மிஷன் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு முந்தைய ஒரு மாநாடாக இருக்க வேண்டிய நிகழ்ச்சி. கட்சி அலுவலகத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தடை இல்லாமல் இல்லை இடையூறு இல்லாமல் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்காது. திமுகவை சொல்கிறீங்களா? நேரடியாக கேட்ட விட இதில் என்ன இருக்குது? விஜயை நேரடியாக திமுக தாக்குது, திமுக அதுக்கு எதிராக வேலை செய்யுது, திமுக சூழ்ச்சிது அப்படின்னு நேரடியாக தெரியும் பட்சத்தில் அதுவே அவங்களுக்கு எதிராக மாறும், விஜய்க்கு ஆதரவாக மாறும். இடம்னாக்கா தேர்வு செய்யப்பட்ட இடம் பொன்முடி, அமைச்சர் பொன்முடி காலேஜ் இருக்குல்ல, சூர்யா கல்லூரி, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம்னாக்கா அதுவும் சாத்தியமானாக்கா பெரிய கேள்வி விடும்ல. பொன்முடிக்கே டோஸ் சொல்லுவோம்ல, நீ உன் காலேஜ் பக்கத்துலேயே நடத்துது, அதுக்கான இது நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு போகும்ல உள்ளுக்குள்ள. மாநாட்டு தேதியும் செப்டம்பர் 22 இருக்குமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லை. புஷியானந்துக்கும் இந்த தேதியில் உடன்பாடு இல்லை, ஏன்னா அவர் தான் குறித்து கொடுத்துருக்காரு. பட் அவருக்கே உடன்பாடு இல்லை. இந்த 22ஆம் தேதி முருகனுக்கு உகந்த நாள், கார்த்திகை விரத நாள் சொல்கிறாங்க. அதே தேதி தேய்பிறை. எப்படி தேய்பிறையில் ஒரு முக்கியமான நிகழ்வை இது பண்ணுவாங்க. விஜய் சென்டிமெண்ட்டும் பார்க்கக்கூடிய ஆள் தான். சீமான் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, வெளிப்படையாகவே தம்பி விஜய்னு உருகிறாரு மறுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொன்னல இந்த டேட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு, கார்த்திகை 22. இவர் முருகபுத்தர் யாரு? சீமான் சொன்ன தேதி. மொத்தம் 26 தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் விஜய் வைக்க போறாரு. 2026 தேர்தல் அப்படிங்கிறத நேற்றுலேருந்தே ஒரே பரபரப்பாக இருக்கு. தாவேகா கட்சிக்குடி அறிமுகம் நேற்றுலேருந்து ஒரு சில மாதங்களாகவே தான் இருக்கு. ஆனால் நேற்றுலேருந்து ரொம்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட். நாளைக்கு நடக்க போதில்ல, நாளைக்கு கொடி அறிமுகப்படுத்த அந்த விழா நடக்க போகுது. ஆமா, கொடி உறுதிப்படுத்தியாச்சா? சூஸ் பண்ணிட்டாங்களா லாஸ்டா? வெளியில கசிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த மஞ்சளோ நடுவில் விஜயோட உருவமோ அது உறுதி கிடையாது, இறுதியும் கிடையாது. மீடியா ஃபுல்லாகவே இந்த பனையுரை நோக்கி படையெடுத்திருக்கு. அப்போக்கப்போ போயிட்டு வாட்ச் பண்ணிட்டு வராங்க, இதை நோட்டை முட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாவது செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்க பட்டவர்த்தனமாக சாம்பிள் கொடியை ஏற்றி பார்த்தாங்க. அப்படி அஃபிஷியலான ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படி ஏற்றி பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல. அந்த வகையில் சொல்லப்போனால் இது நாளைக்கு தான் அந்த நிகழ்ச்சியில் தான் உறுதி பெறும். என்ன கொடி, என்ன கலரு, அதில் உள்ளர என்ன இருக்குது அப்படிங்கிறது, அதனுடைய தகவல் என்ன, அந்த கொடி சொல்கிற விஷயம் என்ன, பேசுகிற கொள்கை என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெளிவுபடுத்தப்படும். ஏன்னா ஒரு கட்சி தலைவருடைய உருவம் மட்டுமே பொறித்து சுற்றிலும் ஒரு நேரத்தில் ஒரு வண்ண கொடி எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை. வெளியில் விஷயம் முன்கூட்டியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டம்மி கொடியாக ஏற்றப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த சாம்பிளுக்கு ஏற்றி பார்க்குறது, அந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஏற்றி பார்க்கறதுல ஒரிஜினல் கொடி தான் ஏற்றி பார்ப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. அதனால் நாளைக்கு தெரிஞ்சிடும் விஜயோடைய கட்சி கொடி என்னங்கிறது நாளைக்கு உறுதியாயிரும். அதுவும் இல்லாமல் அந்த கொடியை பற்றி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொடியில் வாகை மலர் இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா வெற்றி கலங்கிறதுனால வாகைங்கிறது வெற்றிக்கான வாகை சொல்றது அப்படின்ற மாதிரி. அடுத்து இப்போ ஒரு லோகோ ஒன்று புதுசாக வரப்போகுது. அதுவும் வி லோகோ விக்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா சார்? இல்லை, எனக்கு வி லோகோவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதான் சொன்னேன், ஒரு கட்சி தலைவருடைய ஒரு முகமோ அல்லது லோகோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உழைப்பாளர்
வேட்பாளர்கள் சிலையை வேற விதமா வந்து வடிவமைச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கூட இருக்கலாம், கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் வெறும் ஒரு இனிஷியலை மட்டுமே, ஒரு வியை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். இந்த கட்சி கொடியும் மிக தமிழகம் முழுசும் இல்லாமல் பல மாநில அரசியல் கட்சிகளே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக வடிவமைச்சு இந்த பாருங்க ஃபுல்லாகவே மஞ்சள் உள்ள மட்டும் விஜயோட உருவனா இம்பாசிபிள் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் நாளைக்கு வரலையும் பொறுத்து வந்து பார்க்கணும். நாளைக்கு வேற கொடியாக இருக்கலாம், அது ரகசியமாகவே வச்சுருக்காங்க இது வரலையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுலேயே கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 5000 பேர் வந்து மத்தியில் வந்து கொடியேற்றுற மாதிரி பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தாங்க. போலீஸார் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பர்மிஷன் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் நம்ம பார்க்குறோம். என்ன சார் ஆக்சுவலாக நடக்குது? ஏன்னா இப்போ நேரு ஸ்டேடியம் போன்ற இடங்களில் நடத்தப்பட வேண்டிய நிகழ்ச்சி இது. இல்லை ஒரு பெரிய திறந்தவெளி மைதானத்தில் கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு முந்தைய ஒரு மாநாடாக இருக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் ஒரு புதிய கட்சி, புதிய தலைவர் அப்படிங்கிறப்ப அந்த கட்சிக்குரிய அறிமுகம்லாம் பிரம்மாண்டமாக நடத்தணும், அதான் உண்மை. அப்போ இது ரொம்ப சிறிய அளவில் இந்த கட்சி அலுவலகத்தையும் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தடை இல்லாமல் இல்லை இடையூறு இல்லாமல் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்காது. அப்படிதான் நிகழ்ந்திருக்கதா நான் நினைக்கிறேன். திருச்சி அது வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வருது, உண்மையா சார்? இல்லை ஃபைனல் ஆகலை, இன்னும் ஃபைனல் ஆகலை. திருச்சி உறுதியாயிடுச்சு, கிட்டத்தட்ட உறுதியாகி அதுக்கப்புறம் சில காரணங்களால் மாற்றப்பட்டது. சில காரணம்னா அப்படி என்ன காரணம் சார்? இல்லை அரசியல் காரணங்களா, அது வெளிப்படையான இதில் என்ன நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை. அரசியல் காரணம் அவ்வளோ எளிதாக வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது இந்த கட்சி தான் அப்படின்னு இல்லை, தேமிக்கு தான் இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதை செய்யும். அப்படி ஒரு தடைகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் பத்தாது, அந்த இடம் பத்தாது அப்படிங்கிறதா. அதாவது ஏன் பத்தாது அப்படின்னாக்கா, ஒரு 1,00,000 பேர் கூடனாலே அந்த மைதானம் பத்தாது, அப்படி ஒரு இடம். பக்கத்துலேயே ஒரு 10 ஏக்கர் அடிஷ்னலாக வந்து கேட்டு இது பண்ணுறதுல அது கிடைக்கல, அந்த இடம் கிடைக்கல. அது இன்னொன்று வந்து அந்த போக்குவரத்துக்கு இடையூறான ஒரு ஏரியா, அதனால அது சாத்தியம் இல்லை, அது உறுதியாகலை, இதுவரையும் உறுதியாகலை. ஏன் பத்தாது அப்படின்னாக்கா, இந்த மாநாட்டில் வந்து 100 கட்சி மாவட்டங்களாக உருவாக்கியிருக்காங்களே, தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி மாவட்டம் 100 மாவட்டம் இது பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 100 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திலேருந்து 5000 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர், கட்டளை. இது வந்து 5000 பேர் அந்த மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதாவது வாய்மொழியாக, எழுத்து மூலம். அப்படி இருக்கப்ப 100 கட்சி மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் ஆயிடுச்சா? 5 லட்சம் பேர் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடம்னா அது தாங்கும், போக்குவரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. அதனால இந்த விக்கிரவாண்டி இடத்துலையுமே இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த இடம்னாக்கா தேர்வு செய்யப்பட்ட இடம் வந்து பொன்முடி, அமைச்சர் பொன்முடி காலேஜ் இருக்குல்ல, சூர்யா கல்லூரி, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம்னாக்கா அதுவும் சாத்தியமானாக்கா பெரிய கேள்வி விடும்ல அவ்வளோ சீக்கிரமா. அப்போ பொன்முடிக்கே வந்து டோஸ் சொல்லுவோம்ல, நீ உன் காலேஜ் பக்கத்துலேயே நடத்துது, அதுக்கான இது நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு போகும்ல, உள்ள அரசியல் இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப அந்த இடமும் இதுவரையிலும் உறுதி செய்யப்படலை. சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கோம் சொன்னாங்க. 2வது தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய இடம் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். இன்னொன்று மழை பெஞ்சா வந்து அந்த களிமண் பூமி கிடையாது, ஒரு கட்டாந்தரம் மாதிரியான ஏரியா, அதனால இந்த இடத்த தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதுலேயும் வந்து உறுதியாகலை. அநேகமாக நாளைக்கு நடக்க போகிற கட்சி கொடி அறிமுக விழாவில் வந்து எப்போ மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை விஜய் வந்து வெளியிட கூடும். கட்சியோட கொடி அறிமுகப்படுத்துகிற விழாக்கே வந்து நிறைய தடங்கள் வந்தது. 5000 பேர் வச்சு அந்த விழா நடத்துகிற மாதிரி இருந்தது. இப்போ அது வந்து அந்த கட்சி அலுவலகத்திலேயே ஒரு 200-300 பேர் வச்சு நடத்திக்கிற அளவுக்கு போலீஸார் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக முடிச்சுக்க. இப்போ அதே மாதிரி அந்த மாநாட்டுக்கும் வந்து அந்த இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? வந்து இருக்குமா சார்? இல்லை, மாநாட்டுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்தேர்வு முடிஞ்சோன்னா எத்தனை பேர் அழைக்கிறது, எவ்வளோ பேர் இது பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவாகும். அதனால மாநாட்டுக்கு முன்னாடி போலீஸ் அனுமதி இதெல்லாம் கேட்குறப்ப இவங்க வந்து 3 லட்சம் பேர் அப்படின்னு டப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தோராயமாவோ இல்லை குறைவாக தான் காட்டுவாங்க. இல்லைன்னா அதில் ஒரு உள்ளடி வேலை, உள்ள அரசியல் இருக்கும். அதனால் அது நடக்காது. ஒரு பெரிய மைதானம், பெரிய இடம், போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் இன் அவுட்டு அந்த இது கரெக்டாக அமைக்கக்கூடிய இடம்னாக்கா இந்த சிக்கல் இருக்காது.
ஆனால் சின்ன இடம் அப்படின்னாக்கா அது பெரிய சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த இட அனுமதி எல்லா பஞ்சாயத்தும் இருக்குது. இதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, கோட் படம் ரிலீஸ் ஆகிற எல்லா தியேட்டர்லையும் வந்து தாவேகாவோட கட்சி கொடி வந்து ஏற்றுறதா பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அது இல்லை தியேட்டரில் வந்து உண்மை செய்ய முடியாதுல்ல. அதாவது விஜய் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து நடிக்க போகிறாரு அப்படின்னாக்கா அது சாத்தியம். ஏன்னா நாளைக்கு இந்த தேட்டரில் நம்ம அனுமதி கொடுக்கல கொடியேற்ற அப்படின்னாக்கா இந்த தேட்டருக்கு என் படத்தை கொடுக்காங்கன்னு விஜய் வந்து சொல்லி தடுக்கலாம். அதனால் அந்த பயத்தில் கூட ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது ஏன்னா எல்லா தேட்டரு உரிமையாளர்களும் வந்து விஜய்க்கு சாதகமானவர் கிடையாது, அல்லது விஜய் ரசிகர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பல தரப்பட்ட கட்சிகளில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா தேட்டர்லையும் கொடி எடுத்துட்டு போவாங்க. அது இவங்களுடைய உரிமை, ரசிகர்களுடைய உரிமை. கொடி எடுத்துட்டு போகலாமா? அதான் ஒரு கொடி கம்பம் வைத்து கொடி இது பண்ணுறதுக்காக அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 100 பேர் பங்கெடுத்தா கூட ஒரு பப்ளிக்கு கூடுற இடத்துல வந்து நீங்கள் கொடி ஏற்ற நிகழ்ச்சியில் வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அந்த அனுமதி முதல்ல வந்து தேட்டர் உரிமையாளர் தர மாட்டாங்க, ரெண்டாவது காவல்துறை வந்து அனுமதி மறுக்கும். அதனால அது பொய். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னதே வந்து அவங்க ஒரு பிளான் எடுத்துப்பாங்க, தேட்டருக்கு போகிறவங்க கையில் வந்து கொடியை கொடுத்து அனுப்புறது. இல்லை கொடி கையில் வச்சிருக்கலாம், அல்லது இது சட்டையில் குத்தி இருக்கலாம். இது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லாருமே அது மாதிரி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பார்ப்போம் என்ன நடக்குது. விஜயோட இப்போ நாளைக்கு நடத்துகிற அந்த கொடி அறிமுக விழாவில் வந்து பாடல்களும் சேர்த்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த பாடல்கள் பற்றி தகவல்கள் எதுவும் இருக்கா சார்? கண்டிப்பா வந்து கட்சி பாடல் இருக்குது. மாநாட்டுக்கு முன்னாடியே இதை ஒரு வைரல் ஆக்கிட்டு ஏன்னா ஃபுல்லெல்லாம் டிராவல் ஆகி வருவாங்க, அப்போ இந்த பாட்டா ஒழிக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு. சொல்ல முடியாது, நாளைக்கே கூட அது வெளியிடலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, இன்னொரு நாள் அதை இது பண்ணலாம். அப்புறம் இந்த மாநாடு தேதியே வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு குழப்பமாக வாய்ந்ததாக இருந்து அப்புறம் இப்போ டேட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதோ அதேமாதிரி மாநாட்டு தேதியும் செப்டம்பர் 22 இருக்குமா அப்படிங்கிற ஒரு அதுவும் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடணும். ஏன்னா செப்டம்பர் 22 வந்து 2 விஷயம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னாக்கா, இல்லை புஷி ஆனந்துக்கும் இந்த தேதியில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் தான் குறித்து கொடுத்துருக்காரு, பட் அவருக்கே உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து அந்த 22ஆம் தேதி முருகனுக்கு உகந்த நாள், கார்த்திகை விரத நாள் சொல்றாங்க. அதனால சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதே தேதி வந்து தேய்பிறை. எப்படி தேய்பிறையில் ஒரு முக்கியமான நிகழ்வை வந்து இது பண்ணுவாங்க. விஜய் சென்டிமெண்ட்டும் பார்க்கக்கூடிய ஆள் தான். அப்படி இருக்கிறப்ப எப்படி அது அந்த டேட்டு சரியாக வரும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இன்னொன்று மழை நேரம் வரும், செப்டம்பர் மழை காலமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கனால தான் ஜனவரி போயிடலாம் அப்படின்னு வந்து புஷி ஆனந்த் சொன்னதாகும். விஜய் வந்து இல்லை கட்சி வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிக்கணும், அதனால செப்டம்பருக்குள்ளே முடிச்சுப்போம் அப்படிங்கிற பிளானு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மாநாட்டு தேதியும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நாளைக்கு ஒருவேளை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்தாப்பா. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து புஷி ஆனந்த் ஆக்சுவலாக அவர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்காரு, விஜய் வேற திட்டம் வச்சிருக்காரு. 2 பேருக்கு இடையில வந்து ஏதாவது கிளாஷ் இருக்காது? இல்லை, இது வந்து அவர் ஒரு சஜஷன் சொல்றாரு. ஒரு கட்சியோட முக்கியமான ஒரு பிரதிநிதியா, ஏன்னா கூடவே டிராவல் ஆகிட்டு வராரு. ஏன்னா இதுக்காக வந்து அந்த விரதெல்லாம் போட்டிருக்க மாதிரி மஞ்சள் சட்டை பஞ்ச வேட்டிலாம் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் அப்படி இல்லைங்க. அவர் ஆனந்த பொறுத்தவரையும் விஜய் என்ன சொல்றாரோ, தலையை இப்படி சீவாதீங்க இப்படி சீவுங்க அப்படின்னு சொன்னா கூட செய்யக்கூடிய ஆளா புஷி ஆனந்த் இருக்காரு. பெரும்பாலும் வந்து ஜாதராக்கள் தான் கூட வச்சிருப்பாங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக கருத்து கந்தசாமிகளை அந்த வெறுத்துருவாங்க, வச்சுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா. அதனால விஜய் சொல்றதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆளு தான் வந்து புஷி ஆனந்த். அவர் கட்டளையை அப்படியே நிறைவேற்றி தருவார். அப்படி இருக்கிறப்ப அவங்க 2 பேருக்கு பெரிய கருத்து வேறுபாடு இதுவரையிலும் புறப்படுறதுக்கான வாய்ப்புகள் அரசியல் தானே நிறைய வரும், அதில் நிறைய சூழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஆனால் அவர் ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது ஒரு தேய்பிறை அப்படின்னு சொல்லியிருக்காரு, மழைக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. விஜய் அதில் உறுதியாக இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு சின்ன இது மாற்றம் தாங்க. ரெண்டாவது, விஜய் எல்லாத்தையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு எடுத்தறிஞ்சு பேசுகிற ஆளும் கிடையாது. முதல்ல வந்து காது கொடுத்து கேட்பார், கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கிறத முடிவு பண்ணுவார். அதனால் இதுவரையிலும் அந்த கருத்து வேறுபடுவதெல்லாம் கிடையாது. ஒரு சஜஷன் சொன்னார், அது இல்லை விஜய் இது வேண்டாம், இந்த டேட்லேயே போவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியாக இருக்கிறதாக தகவல். மாநாட்டுக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கல சார். இதில் வந்து ஒரு கட்சி வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்சி வந்து பின்னாடியிலேருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த தகவல் உண்மையா சார்? திமுகவை சொல்கிறீங்களா?
நேரடியாக கேட்ட விட இதில் என்ன இருக்குது? திமுக ஆளும் கட்சி, அதனால இடையூறு எடுத்தேன். எப்பொழுதுமே ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு வளர்ந்து வர ஆளை, அதுவும் குறிப்பாக அரசியலில் வந்து டக்குன்னு உங்கள் செயலை எவ்வளோக்கு எவ்வளோ முடக்கணுமோ அவ்வளோக்கு தான் பார்ப்பாங்க. அது நேரடியாக தெரியாமல் அந்த தாக்குதல் இருக்கும். ஏன்னா நேரடியாக விஜயை வந்து நேரடியாக திமுக தாக்குது, திமுக அதற்கு எதிராக வேலை செய்யுது, திமுக சூழ்ச்சிது அப்படின்னு நேரடியாக தெரியும் பட்சத்தில் அதுவே வந்து அவங்களுக்கு எதிராக மாறும், விஜய்க்கு ஆதரவாக மாறும். அதனால இருக்கலாம், இது வந்து சகஜம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது சகஜம்னா அதனை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு கட்சி வந்து சப்போர்ட் செய்யுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கட்சியா இல்லை நிறைய கட்சியா இல்லை என்னென்ன கட்சி சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்க பிஜேபி சொல்றீங்களா? வாகை மலர் நடுவுல கட்சி கொடி நடுவுல வாகை மலர், அப்போ மலர்னா தாமரையை வந்து குறிக்குமா, பிடிமா இருக்குமா, இது போன்ற இதெல்லாம் போயிட்டு இருக்குது, சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இருக்குது. ஆனால் சீமான் வந்து வெளிப்படையாகவே சொல்றாரு, வெளிப்படையாகவே விஜய் தம்பி விஜய்னு உருகிறாரு மறுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொன்னல இந்த டேட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு, கார்த்திகை 22, அது கூட புஷ்யானந்தோடைய ஐடியாவில் இல்லை ஜோதிடர் கொடுத்த ஐடியாவில் எனக்கு தெரிஞ்சுது. இவர் முருகபுத்தர் யாரு? சீமான் சொன்ன தேதி அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்கு. சீமான் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்றாரு, அது வெளிப்படையாவே தெரியுமே. அவர் ஒவ்வொரு இதுலையும் பேசுறாரு, இவருக்கு ஆதரவாகவும் ஏதாவது கேள்வினா கூட விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு அடுத்து திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாரு. அதனால அது ஓப்பனா தெரியுது. இறுதியாக நாளைக்கு நடக்க போற அந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் தமிழக அரசியல்ல விஜய் இவ்வளவு வந்து முக்கியத்துவமா வருவார். ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல அவ்வளவு எளிதா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்க வைக்கணும், அப்படி எல்லார் மனசுலும் நம்ம இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மக்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு பிளான் இருக்குது. அதே மாதிரி மாநாட்டில் வந்து தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள், அது மத்திய அரசுக்கும் எதிராகவும் இருக்கும், மாநில அரசுக்கு எதிரான தீர்மானங்களும் இருக்கும், பொது நலன் கருதிய ஒரு தீர்மானமும் இருக்கும். மொத்தம் 26 தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் வந்து விஜய் வந்து வைக்க போகிறாரு. 2026 தேர்தல் அப்படிங்கிறத மனசில் வச்சு 26 தீர்மானங்கள் வாசிக்கப்படும் அந்த மாநாட்டில். இப்படி நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. அதனால தான் ஏன்னா ஒருத்தனை கோடி கொற்ற ஒரு சினிமா விட்டுட்டு வர்றாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு மக்கள் நலப்பணிக்கான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். அந்த எண்ணம் தான் வந்து அவரை வர வைக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால ஆஃப்டர் அந்த மாநாடுக்கு பிறகு வந்து விஜய்க்கான அந்த மக்கள் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு.